பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. மன்னா, அந்த ரிஷிகுமாரர்கள் அயோத்தி மக்களை அழ வைத்து பைத்தியமாக்கி விட்டனர். அவர்கள் மகாராணி சீதையின் கதையை சொல்கிறார்கள். சில மக்களின் மனதிலே தோன்றுகிறது, மகாராணி சீதையை தேடி கண்டுபிடித்து அவரை மரியாதையோடு திரும்ப கூப்பிட வேண்டும் என்று. இது ஒரு சிலரின் விருப்பமா இல்லது அனைவரின் விருப்பமா? இப்போது வரை சிலரின் எண்ணம்தான். இது அந்த பாடல் தானா? இதுதான் மன்னா. அன்று ராவணனே கவர்ந்தானே, லங்கை நகர் நோக்கி கொண்டே சென்றானே. சீதை கண்ணீரே கண்ணில் திரை போட கலங்கினாளே, ராமனை மனம் நாட உண்மை புரியாதவர், பெண்ணை அறியாதவர், கண்ணை நம்பாதவர் உள்ள நாடு. சீதை வாழாமல் செய்தாரே கேடு. பிள்ளைகளே, மன்னர் உங்களை அழைக்கின்றார். மன்னரா? எங்கே? தனது அறைக்கு வாருங்கள். அட, நீங்கள் அந்த முனிக்குமாரர்கள் தானே? எழுந்திருக்கு. விதி நாடகத்தின் காட்சியிலே உணர்ச்சிகளின் சங்கமம், உறவுகளை அறியாமலே உழன்றது மூன்று உள்ளம்.
உங்கள் கண்களில் கண்ணீர் எதற்காக? ஆனந்தத்தால் மகாராஜா. நீங்கள் உங்கள் கைகளை எங்கள் தலை மீது வைத்ததால் கண்ணீர் வழிந்தோடியது. ஏன்? மகாராஜா ராமர் தன் கைகளை எவர் கைகளில் வைத்தாலும் அவர்களுக்கு இதே நிலைதான் மகாராஜா. தந்தையின் பாசத்தை கண்டு பிள்ளைகள் உணர்ச்சி வசப்படுவது போல் உங்களுடைய கருணையை கண்டு எங்களை போன்ற குடிமக்களுக்கு உணர்ச்சி பெருகுவது இயல்பானதுதானே? ஏனோ தெரியவில்லை, உங்களை பார்த்ததும் இன்று எனது இறுகிப்போன மனதிலும் பாசம் பொங்குவதை உணர்கிறேன். அன்று உங்கள் வீர உருவை கண்டேன், இன்று உங்கள் தெய்வீக இசையை கேட்டேன். வீரத்திலும் தேர்ச்சி மற்றும் சங்கீதத்தின் ஸ்வர தாளங்களிலும் தேர்ச்சி. எத்தனை அற்புத ஆற்றல்! இவை அனைத்தும் எங்கள் குருதேவரின் அனுகிரகமே. சங்கீதத்தை கூட அவர்தான் கற்றுத்தந்தாரா? ஆம் மகாராஜா. குருதேவர் ராமாயணம் எனும் மகா காவியம் எழுதியுள்ளார். அதில் அவர் உங்களது வாழ்க்கை சரித்திரம் முழுவதையும் விவரித்துள்ளார். நாங்களும் அதையே பாடுகின்றோம். அற்புதமாக எழுதியுள்ளார். நானும் அதை கேட்கலாமா? உங்களுடைய ஆணை இருந்தால் நிச்சயமாக கேட்கலாம். ஆனால் ராமாயணம் முழுவதும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நிறைய நாட்களாகுமே. பரவாயில்லை, பகலில் யாகம் நடக்கும். ஆனால் மாலை பொழுதில் யாகத்திற்கு பிறகு தினமும் நீங்கள் ராஜசபைக்கு வந்து இந்த கதையை பாடுங்கள். அனைவரும் கேட்கிறோம். உங்கள் ஆணைப்படியே மகாராஜா. மகாராஜா அவர்களது கதையை கேட்டால் ஆத்ம பரிசோதனையில் மூழ்கி விடுவார். தம்பி, அவர்கள் இருவரும் தேவலோகத்திலிருந்து வந்த சின்னஞ்சிறு தேவர்களாக தெரிகின்றனர். நான் கேள்விப்பட்டேன், அந்த இரு ரிஷிகுமாரர்களும் இன்றிலிருந்து தினமும் ராமாயண கதையை பாடப்போகிறார்களாம். எனக்கு அவ்விருவரிடமும் ராஜாராமனின் சாயல் தெரிகிறது. அவரது பிரதிபிம்பம் போலவே. மகாராஜா ராமர் சிறுவராக இருந்தபோது இதைப் போலத்தான் தோற்றமளித்தார். மகளே, மகளே, இப்போதுதான் நகரத்திலிருந்து செய்தி வந்தது. மகாராஜா ராமர் லவகுச்சர்களை ராமாயணம் கேட்பதற்காக நாளை ராஜசபைக்கு அழைத்துள்ளாராம். குருதேவரின் எண்ணம் நிறைவேறப் போகிறது. அயோத்தியா வாசிகள் தமது மகாராணிக்கு கிடைத்த அநியாயத்தை எண்ணி மிகவும் வெட்கப்படுகிறார்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள். இல்லை, என்ன செய்கிறீர்கள் தாயே? நான் உங்கள் மகள். இது உங்கள் பெருந்தன்மை மகாராணி. எனக்கு என்ன தெரியும்? யாரை நான் மகளே மகளே என்று கூப்பிடுகிறேனோ அவர் அயோத்தியாவின் மகாராணி என்று. நீங்கள் எனக்கு சேவை செய்துள்ளீர்கள். நான் அறியாத பேதையாய் உங்களை சேவை செய்ய வைத்தேன். நான் அறியாமையில் அவமரியாதை செய்து விட்டேன். அதை மன்னித்து விடுங்கள் மகாராணி. தாயே, என்னிடம் இருந்த மகள் என்ற உரிமையை பறித்து என்னை மகாராணி ஆக்காதீர்கள். உங்களது தாய்ப்பாசம் இல்லாதிருந்தால் நான் எப்படி இங்கே இருந்திருப்பேன்? தாயே, என்னை மீண்டும் மகள் என்று அழையுங்கள். மகளே, மகளே.
என் பார்வை வாயிலிலேயே இருக்கிறது. எப்போது வருவார்களோ தெரியவில்லை. ஆமா அண்ணே, அவ்விருவரும் பாடுவார்களா? ஆ. மகாராஜா வாழ்க. லவன் மற்றும் குசன் என்ற பெயருடைய 2 முனிக்குமாரர்கள் சபைக்கு வர அனுமதி கோருகின்றனர். அவர்களை மரியாதையுடன் அழைத்து வா. அக்கா, அவர்கள் சீதாவின் கதையை சொல்லும் பொழுது அயோத்தியா மக்கள் அழுகின்றனராம். இப்போது அழுது பரிதாபப்படுவதால் என்ன பயன்? அச்சமயத்தில் எவருமே அழவில்லை. அக்கா, என்ன ஆயிற்று அக்கா? அவர்களை பார்த்ததும் ஒரு கணம் மீண்டும் என் ராமன் மீண்டும் வயிற்றில் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆமாக்கா, நாங்கள் இருவரும் பகவான் வால்மீகியின் சிஷ்யர்கள் லவன் மற்றும் குஜன் ஆவோம். மகாராஜா ஸ்ரீராமர் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கின்றோம். எங்களது குருதேவர் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் உண்டு. காலாகாலத்திற்கும் நீங்கள் வளமாக வாழ்வீர்கள். மகாராஜா, நாங்கள் உங்கள் ஆணைப்படி சபைக்கு வந்துவிட்டோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். இந்த சபை உங்கள் இருவரையும் வரவேற்கிறது. நீங்கள் உங்கள் வீரத்தின் முத்திரையை எங்கள் சேனையின் மீது பதித்ததோடல்லாமல் உங்களது இனிய இசையினால் அயோத்திவாசிகளை மெய்மறக்கச் செய்து விட்டீர்கள். நாம் இந்த சபையில் உங்களை கௌரவிக்கிறோம். கௌரவத்தின் அடையாளமாக உங்கள் இருவருக்கும் அங்கவஸ்திரம் அணிவிக்கிறோம். இப்போது நான் உங்களை வேண்டி கேட்கிறேன். நீங்கள் இருவரும் ஆசனத்தில் அமர்ந்து உங்கள் குரு இயற்றிய அந்த கதையினை இந்த சபையின் உறுப்பினர்களுக்கு கூறி அருள வேண்டும். உங்கள் ஆணைப்படியே. மகாராஜா, நாங்கள் சொல்ல போகும் ராமாயணம் என்னும் மகா காவியத்தை எங்களது குருதேவர் பகவான் வால்மீகி, பூஜைக்குரிய தேவரிஷி நாரதர் மற்றும் பரமபிதா பிரம்மாவின் ஆணைப்படி உங்களது முழு வாழ்க்கை சரித்திரத்தை ஆதாரமாக கொண்டு எழுதியுள்ளார். அவரே இதற்கு இசை வடிவமும் அமைத்துள்ளார். மகாராஜா, இந்த மகா காவியத்தில் இதுவரை நடந்துள்ளது மற்றும் உங்கள் வாழ்நாளிலே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று அனைத்தையும் முக்காலமும் அறிந்த குருதேவர் முன்பே எழுதிவிட்டார். ஆனால் எங்களுக்கு இன்று வரை நடந்த கதை மட்டுமே தெரியும். எதிர்கால கதையை அவர் எங்களுக்கே கற்பிக்கவில்லை.
அதனால் இன்று வரை உள்ள கதையை நாங்கள் தங்களுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே போவோம். இப்போது உங்களது மற்றும் அனைத்து பெரியோர்களது அனுமதி கிடைத்தால் நாங்கள் கதை சொல்ல துவங்குவோம். குருதேவர் ஆணைப்படி. நிச்சயமாக எமது ஆசீர்வாதம் உண்டு. மகரிஷி வால்மீகி இயற்றிய இந்த கதையினை கேட்பவர் மற்றும் சொல்பவர் அனைவரும் வளமாக வாழ்வர். ஓம் ஸ்ரீ மகாகணபதி குணபதயே நமः. ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வரரே நமः. வால்மீகி எங்கள் குருதேவரின் திருவடி மலரில் வணக்கம். வீணை மீட்டும் கலைமகளே, வாக்கினில் நீ வருக. பெற்ற தாய் தந்தைக்கு வந்தனம் பாடி பணிகின்றோம். கற்றபடி நடக்கும் பெரியோர்க்கும் இருகரம் கூப்புகின்றோம். ராமன் கதை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. ஜம்பூத்வீபம் வரதகண்டம் ஆர்யாவர்த்தம் பாரத வருஷம் தன்னில் நகர் ஒன்று, அதன் பெயரை அயோத்தி என்பாரே. இந்த புண்ணிய பூமிதான் பிறந்த பூமி ஸ்ரீராமனுக்கு. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. ரகுகுலத்தின் ராஜா தர்மாத்மா, சக்கரவர்த்தி தசரதன் புண்ணியாத்மா. குழந்தையை வேண்டி யாகம் ஒன்று செய்தார், அற்புத யாகத்தின் பலனை பெற்றார். மைந்தர்கள் நால்வர் மன்னருக்கே பிறந்தாரே, ரகுகுல பெருமைக்கு பெருமைகள் சேர்த்த. நான்கு பிள்ளைகளில் மூத்தவன் தான் ராமன், பரத சத்ருகணன் லக்ஷ்மணன் எனும் தம்பி. மகாராஜா, நாங்கள் சொல்ல போகும் ராமாயணம் என்னும் மகா காவியத்தை எங்களது குருதேவர் பகவான் வால்மீகி, பூஜைக்குரிய தேவரிஷி நாரதர் மற்றும் பரமபிதா பிரம்மாவின் ஆணைப்படி உங்களது முழு வாழ்க்கை சரித்திரத்தை ஆதாரமாக கொண்டு எழுதியுள்ளார். அவரே இதற்கு இசை வடிவமும் அமைத்துள்ளார். இப்போது உங்களது மற்றும் அனைத்து பெரியோர்களது அனுமதி கிடைத்தால் நாங்கள் கதை சொல்ல துவங்குவோம். குருதேவர் ஆணைப்படி. நிச்சயமாக
எமது ஆசீர்வாதம் உண்டு. மகரிஷி வால்மீகி இயற்றிய இந்த கதையினை கேட்பவர் மற்றும் சொல்பவர் அனைவரும் வளமாக வாழ்வர். ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. ஜம்பூத்வீபம் பரதகண்டம் ஆர்யாவர்த்தம் பாரத வருஷம் தன்னில் நகர் ஒன்று, அதன் பெயர் அயோத்தி என்பாரே. இந்த புண்ணிய பூமிதான் பிறந்த பூமி ஸ்ரீராமனுக்கு. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. ரகுகுலத்தின் ராஜா தர்மாத்மா, சக்கரவர்த்தி தசரதன் புண்ணியாத்மா. குழந்தையை வேண்டி யாகம் ஒன்று செய்தார், அற்புத யாகத்தின் பலனை பெற்றார். மைந்தர் நால்வர் மன்னருக்கே பிறந்தாரே, ரகுகுல பெருமைக்கு பெருமைகள் சேர்க்க. நான்கு பிள்ளைகளில் மூத்தவன் தான் ராமன், பரத சத்ருகணன் லக்ஷ்மணன் எனும் தம்பி. குரு வசிஷ்டருடன் நால்வரும் சென்றனர், குருவிடம் பல பல கலைகளும் கற்றனர். கற்ற கலைகளில் சிறந்து விளங்கினார் ராமனே. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பீரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. படிப்பிலும் உயர்ந்தார் ராமனே, பண்பிலும் உயர்ந்தார் ராமனே. எடுப்பார் கை பிள்ளை ஆகாத இனியவர் நல்லவர் ராமனே. விஸ்வாமித்ரரின் வேள்வியை காக்க ராமன் சென்றார் கானகம் நோக்கி. அரக்கியை கொன்றது ராமனின் பாணம், கல்லை பெண்ணாக்கியது ராமனின் பாதம். மாமுனி விஸ்வாமித்ரருடன் ராமலக்ஷ்மணரும் சென்றனர், சீதையின் சுயம்வரம் பார்க்கவே வந்தனர் மிதிலை நகரமே. ஜனகர் மகள் குளிர் நிலவை போலே, ஜனகர் மகள் குளிர் நிலவை போலே. சீதையின் அழகில் ஸ்ரீராமன் மயங்க உணர்வால் இணைந்தாரே, ஜனகர் மகள் குளிர் நிலவை போலே. ஜனகராஜனின் திருமகளை அடைவதற்கோர் நிபந்தனை, வீரனவன் சிவதனுசை எடுத்து முடித்திட வேண்டும் அவன்.
வந்தவர் கண் சிவ தனுசின் மேல், சபையோர் கண் ஸ்ரீராமனின் மேல். ராமன் அன்பின் வடிவையா, சத்தியம் அவனது உயிரையா. எடுத்தார் ஓடித்தார் சிவதனுசை ராமன், சீதையை மணந்தாரே ஸ்ரீ ரகுராமன். திருமண மாலை இது சுபவேளை, ஜனகனின் திருமகள் ராமனை மணந்த அந்நாள் பொன்னாள் என்று எல்லோருமே கொண்டாடினரே. ராமன் கதையை சொல்வோமே, ராமனின் கதை தினம் கேட்பிரே. இந்த ராமாயணம் தினம் கேட்பதும் படிப்பதும் புண்ணியமே. அனைவரும் லவகுசர் பாடிய பாட்டில் தங்களை மறந்து வியந்தனர் கேட்டு. சிறுவரின் கானத்தில் சிந்தையை இழந்து சீதையின் துயரத்தின் ஆழத்தை உணர்ந்தார். வனவாசம், சீதையின் சோகம், அனுமனை கண்டது, லங்கையை எரித்தது, ராவணன் மடிந்தது, அயோத்திக்கு திரும்பி வருவது. பரதனை காண ராமன் வந்தாரே, மணிமுடி சூடி மன்னவன் ஆனாரே. ராமராஜ்யம் கண்டு மக்களும் ஆடினரே, தசரதன் ஆசையும் நிறைவேறியதே. அரண்மனையில் மன்னன் செய்தது கொடுமைதானே. தீயினும் தூய சீதையை மன்னன் பிரிந்தது நெறிதானா. அரண்மனையில் மன்னன் செய்தது சரிதானா. அன்று நடந்தது மிக கொடியது, இவை கண்ணை அழித்தல் போன்றது. உன்னான இதயம் பெண்ணின் கண்ணீர் கொடிய வாளை போன்றது. அசைகின்ற காற்றை சொல்லுவாய், ஒரு பெண்ணின் நிலை இது நீதியா. பெண்ணுக்கு நேர்ந்ததை கேட்பதற்கு உலகில் ஒருவன் இல்லையா. நான் உங்கள் நாட்டில் நடந்ததை சொல்கிறேன்.
சபையோரே, ஒரு ராஜாவின் திருமகள், ஒரு ராஜாவினுடைய மருமகள், அயோத்தியின் சக்கரவர்த்தியின் மனைவி அவள். அந்த மகாராணி சீதை பண வாழ்க்கை துன்பத்தை தனிமையில் எவ்வாறு கழித்தாள்? தன் பெற்றோரின் கௌரவம், தன்மானம் இரண்டையும் காத்துக்கொள்ள எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படித்தான் அவள் வாழ்ந்திருப்பாள்? பாவம், அவள் விறகு வெட்டினாள், பிள்ளைகளை காப்பாற்ற உழைத்தாள், அவள் படாத பாடுபட்டாள். தான் பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு வளம் தரும் கல்விக்காக எங்கே செல்ல? தாய்படும் பாடு எத்தனை கொடிது! ஜனகரின் திருமகள் வாழ்ந்த நாள் காட்டில் அந்த ராணி ஓய்வு இன்றி உழைத்துக் கொண்டிருந்தாள். உல்லாச அரண்மனையில் 1000 சேவகர்கள் தொண்டு செய்ய வாழ்ந்த சீதை தொண்டு செய்து வாழ்கிறாள். தங்கக்கட்டில் மீது மலர் மெத்தையில் உறங்கிய அவள் இன்று வெறும் தரையில் உறங்குகின்றாளே. ராஜமரியாதையுடன் தங்கத்தட்டில் உண்டவள் தானே கையால் நெல்லு குத்தி சமையலும் செய்கின்றாள். காட்டுக்குள்ளே சென்று அவள் வீட்டுக்கு அடுப்பெரிக்க கஷ்டப்பட்டு கை புண்ணாகி கண்ணீரில் மிதக்கின்றாள். வெட்டிய விறகுகளை தோளிலே சுமந்து கொண்டு குழந்தைகளும் சுமக்க காட்டிலே நடக்கின்றாள். ஞாபகங்கள் பின்னே செல்ல வாழ்ந்த அந்த நாட்களையே தன்னந்தனியாய் அமர்ந்து எண்ணி எண்ணி பார்க்கின்றாள். காட்டிலே விறகெடுக்க கால்வலிக்கு சென்று வந்து வீட்டிலே உணவு செய்ய மாவு அரைக்கின்றாள். ராஜமகள் பாடும் பாடி ரோஜா பூவில் முல்லை போல யாருக்குத்தான் புரியும், யாரிடத்தில் சொல்லுவோம்? பெண் குலத்தின் பொன்விளக்கு இன்று படும் துன்பத்திற்கு தீர வழி என்னவென்று சொல்ல யாரும் இல்லையே. வலையின் வாழ்வில் அமைதி இல்லையே. அன்புருவே ஸ்ரீராமா சொல்வீரே. சீதா மாதா கண்களின் கண்ணே, லவகுசன் என்பது எங்களின் பேரே. துன்பத்தில் மூழ்கிய சீதையின் கதை இதையே, ராமனின் கதை ராமாயணம் என்பாரே. நாங்கள் இருவரும் எங்கள் தந்தையின் காலடிகளை வணங்குகின்றோம். அதோடு அன்று காட்டில் ஏதேனும் அவமரியாதையாக நடந்திருந்தால் அதற்காக நாங்கள் மகாராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். நீங்கள் இருவரும் என்னுடைய பிள்ளைகள் என்றா சொல்கிறீர்கள்? ஆம் மகாராஜா. அதற்கு ஆதாரம்? நாங்கள் இருவரும் இதுவரை பொய்யேதும் சொன்னதில்லை. தவிர எங்கள் குருதேவரும் பொய்யை எழுத மாட்டார். அதனால் நாங்கள் கூறிய கதை உண்மையே. இப்பொழுது
நாங்கள் உங்களுக்கு கூறிய கதையை நீங்கள் ஏற்க வேண்டும். நீங்கள் சொல்வதை உண்மை என்பதை ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அயோத்தியாவின் ராஜகுமாரன் என்று கூறுவதற்கும் இத்தனை பெரிய ராஜ்யத்தின் ஆளும் அதிகாரத்தை பெறவும் அந்த உண்மையை நிரூபிக்க வேண்டும். மக்கள் இதற்கு ஆதாரம் கேட்பார்கள். அந்த ஆதாரத்தை உங்கள் தாய்தான் தர முடியும். மகாராஜா சரியாகவே சொல்கிறார். மகாராணி சீதாதான் இதற்கான ஆதாரத்தை தர வேண்டும். இப்போது ஆதாரத்திற்கு என்ன அவசியம்? மகரிஷி வால்மீகியை போன்ற முக்கால ஞானி எழுதியுள்ளதே ஆதாரமாகும். இனி மகாராணி சீதாவை மரியாதையோடு அழைத்து வந்து அவர்களை மீண்டும் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். நாம் தாய் சீதையின் கால்களில் விழுந்து நமது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் ஆதாரம் கேட்பது அநியாயமாகும். அக்னி பரீட்சையை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? அவர் அதையே செய்து விட்டார். அதை அயோத்திவாசிகள் பார்க்கவில்லையே. தேவி சீதா தானே நேரில் வந்து தனது தூய்மையை நிரூபிக்க வேண்டும். நாங்கள் இருவரும் எங்கள் தந்தையின் காலடிகளை வணங்குகின்றோம். அதோடு அன்று காட்டில் ஏதேனும் அவமரியாதையாக நடந்திருந்தால் அதற்காக நாங்கள் மகாராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். நீங்கள் இருவரும் என்னுடைய பிள்ளைகள் என்றா சொல்கிறீர்கள்? மகாராஜா, அதற்கு ஆதாரம் நாங்கள் இருவரும் இதுவரை பொய்யேதும் சொன்னதில்லை. தவிர எங்கள் குருதேவரும் பொய்யை எழுத மாட்டார். அதனால் நாங்கள் கூறிய கதை உண்மையே. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கூறிய கதையை நீங்கள் ஏற்க வேண்டும். நீங்கள் சொல்வதை உண்மை என்பதை ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அயோத்தியாவின் ராஜகுமாரன் என்று கூறுவதற்கும் இத்தனை பெரிய ராஜ்யத்தின் ஆளும் அதிகாரத்தை பெறவும்
அந்த உண்மையை நிரூபிக்க வேண்டும். மக்கள் இதற்கு ஆதாரம் கேட்பார்கள். அந்த ஆதாரத்தை உங்கள் தாய்தான் தர முடியும். மகாராஜா சரியாகவே சொல்கிறார். மகாராணி சீதாதான் இதற்கான ஆதாரத்தை தர வேண்டும். இப்போது ஆதாரத்திற்கு என்ன அவசியம்? மகரிஷி வால்மீகியை போன்ற முக்கால ஞானி எழுதியுள்ளதே ஆதாரமாகும். இனி மகாராணி சீதாவை மரியாதையோடு அழைத்து வந்து அவர்களை மீண்டும் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். நாம் தாய் சீதையின் கால்களில் விழுந்து நமது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் ஆதாரம் கேட்பது அநியாயமாகும். அக்னி பரீட்சையை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? அவர் அதையே செய்து விட்டார். அதை அயோத்திவாசிகள் பார்க்கவில்லையே. தேவி சீதா தானே நேரில் வந்து தனது தூய்மையை நிரூபிக்க வேண்டும். ஒரு முறை மக்களின் முன்னே வந்து தனது வாயினால் சொல்லிவிட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இது அநியாயம். இது மாபெரும் கொடுமை. இதுதான் தர்மமாகும். இது மாபெரும் கொடுமை. இதுதான் தர்மமாகும். இதுதான் தர்மமாகும். இதுதான் தர்மமாகும். கொடுமை. 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 இது அநியாயம். இதற்கான முடிவை யார் சொல்வது? குருதேவரிடமே கேட்கலாம். குருதேவரிடமே கேளுங்கள். அரசர் என்பவர் இறைவனின் அம்சமாகும். எனவே அரசரே இதற்கான முடிவெடுப்பார். அவரது முடிவினை அனைவரும் ஏற்கத்தான் வேண்டும். நாங்கள் ஏற்கிறோம். 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 தேவி சீதையின் சரித்திரம் தூய்மையானது. அவர் மீது எந்த வகையிலும் ஒரு பாவமும் இல்லை. இருந்தாலும் ராஜசிம்மாசனத்திற்கான தகுந்த மரியாதை அளிப்பதற்காக உகந்தது இதுதான். அவர் மகரிஷி வால்மீகியின் அனுமதியோடு நாளை இந்த சபைக்கு வந்து அனைத்து மக்கள் சமுதாயத்திற்கு முன்னால் தன்னுடைய புனிதத்தன்மையை உறுதி கூற வேண்டும். அதனால் இந்த மக்களின் எதிர்ப்பு நிரந்தரமாக அடங்க வேண்டும். அப்போதுதான் ராஜசிம்மாசனத்திலே அவரை தகுந்த மரியாதையோடு அமர்த்த இயலும். இங்குள்ள அனைத்து பெரியவர்களும் ரிஷிகளும் தனது சிஷ்யர்களுடன் சபைக்கு வாருங்கள். அனைத்து சபை மக்களும் வாருங்கள். வேறு யாரெல்லாம் தேவி சீதையின் உறுதிமொழியை கேட்க விரும்புகிறார்களோ அவர்கள் நாளை இந்த சபைக்கு வர வேண்டும். எனவே அனைவரும் ஒன்றாக வந்திருந்து சீதையின் உறுதிமொழியை கேளுங்கள். இது ஒரு பெண்ணுக்கு அவமரியாதையாகும், பழித்து பேசுவதாகும். ஆனால் பதிவிரதையான ஒரு பெண்
கணவனின் மகிழ்ச்சிக்காகவே அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறாள். எனவே ஸ்ரீ ரகுநாதர் என்ன ஆணையிட்டாலும் சீதா அதைத்தான் செய்வார். இது என்ன நியாயம்? பெண்ணாக பிறந்ததற்கே இந்த தண்டனையா? என்னை பொறுத்தவரை முதல் அக்னி பரீட்சையே முறையற்றது. உன் மனதில் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு 1000 அக்னி பரீட்சை செய்தாலும் 1000 உறுதிமொழி கொடுத்தாலும் எந்த அர்த்தமும் இல்லை. உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் பிறகு இதற்கு அவசியம் இல்லையே. நீ நீ எத்தனை கல்லஞ்சக்காரன்! உனது மைந்தன், உனது ரத்தத்தின் ரத்தம் உனக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றதே. ஆனால் நீ ஓடிச் சென்று அவர்களை மார்போடு தழுவிக் கொள்ளாமல் அவர்களிடம் சாட்சி கேட்கிறாயே. உனது இதயம் துடிக்கவில்லை அவர்களை தூக்கிக் கொண்டு உனது மடியில் அமர்த்திக் கொள்ள? துடித்தது. பிறகு ஏன் பேசாமல் சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருந்தாய்? எனது பாதத்தில் ராஜதர்ம சங்கிலி இருந்தது மாதா. தாம் ஒரு அரசனின் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். மனதிலே சீதையின் புனிதத்தன்மையிலும் அவளது ஆத்மாவிலே உள்ள அன்பின் முழு நம்பிக்கை வைத்திருந்தும் நான் வாழ்நாள் முழுவதும் அவளைப் போலவே தரையில் உறங்க முடியும். அவளைப் போலவே சந்நியாச வாழ்வினை சந்திக்க முடியும். ஆனால் மக்களிடையே ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அவளின் கையை பிடித்துக் கொண்டு அவளை ராஜசிம்மாசனத்திலே அமர்த்த இயலாது என்றான். சபையில் இன்று சில குரல்களை கேட்டிருப்பீர்கள். ராஜ்யத்திலே இது போன்ற வேறு பல குரல்கள் இருக்கும். எனவேதான் நான் இந்த முடிவினை எடுத்தேன். எனது சீதை மக்களின் முன்னால் சபையிலே தனது புனிதத்தன்மையின் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு மக்களிடையே எந்த எதிர்குரலுமே இனிமேல் இருக்காது. இந்த ராஜ தர்மத்தை யார் ஏற்படுத்தினார்கள்? ஏன் ஏற்படுத்தினார்கள்? ஏன்? மகளே, மக்களிடையே ஒரு எதிர்குரலும் இருக்கக்கூடாதென்று அதற்காக மன்னர் ராமர் எடுத்த முடிவானது உகந்ததுதான். நீ அவரின் நிலைமையை பார். அவர் மனதார உன்னை புனிதமாக நினைக்கிறார். ஆத்மாவிலே என்றுமே உன்னுடனே இருக்கிறார். உனது இந்த நிலைமையால் உன்னை விட அதிக துக்கத்தில் இருக்கிறார். ஆனால் அரசனாக இருப்பதின் காரணத்தால் அவர் ராஜ தர்மத்தை இதுபோல பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதனால் மதிப்புடன் புகழ்மிக்க ராஜ்யம் விளங்கும். இதுதான் சரியான சமயம். அனைத்து குற்றச்சாட்டுகளையும் துடைப்பதற்கு மக்களிடையே கருணையின் அலை பெருகுகின்றது. இந்த சமயத்தில் ராமர் உன்னை உறுதிமொழி கூறும்படி சொல்லும் பொழுது இந்த குற்றச்சாட்டு முழுமையாக அழிந்துவிடும். நீ ராமருக்கு உதவி செய்தாக வேண்டும். செய்கிறேன் குருதேவா. நான் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்கிறேன். நான் செய்ய போகின்ற செயலினால் இந்த குற்றச்சாட்டு நிரந்தரமாக அழிந்துவிடும். தாம் நிம்மதியாக இருங்கள். நாளைக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு இனி இருக்கவே இருக்காது. இனி இருக்கவே இருக்காது.
மன்னர் ராமரின் ஆணைக்கிணங்க தேவி சீதா இந்த ராஜசபைக்கு வந்திருக்கிறார். ஹே தசரத மைந்தா, இந்த சீதா புனித விரதத்தை பின்பற்றுகிறவள் எனது அன்பு மகள். இப்போது தாம் இவளுக்கு ஆணையிடுங்கள், அவள் தனது புனித தன்மைக்கு உறுதிமொழி எடுப்பதற்கு. மக்களின் குற்றச்சாட்டிற்கு அஞ்சுகின்ற தமக்கு அவள் தனது புனித தன்மைக்கு உறுதிமொழி நிச்சயம் எடுப்பாள். ஆனால் அதற்கு முன்னால் சபையில் இருக்கும் அனைவரும், பெரியவர்களும் மாதாக்களும் ஆகாயத்தின் தேவர்களும் தெய்வங்களும் நான் சொல்லப் போவதை கேளுங்கள். நான் பிரச்சேதசின் 10வது மைந்தன் வால்மீகி. எனது வாயிலிருந்து இன்று வரை என்றுமே போய் வந்ததே கிடையாது. நான் இந்த சபையிலே உறுதியிட்டுச் சொல்கிறேன், இந்த இருவரும் தம்முடைய பிள்ளைகள் தான். நான் பல ஆயிரம் வருடங்கள் கடுந்தவம் செய்துள்ளேன். என்னுடைய இந்த மகள் சீதையிடம் ஏதேனும் குற்றம் இருந்தால் பிறகு எனது தவம் அனைத்தும் பயனற்று போகட்டும். என் மனது உடலால் சொல்லால் இதுவரை எந்தவித பாவமும் செய்ததில்லை. எனது மகளான சீதா பாவமற்றவளாக இருந்தால் எனக்கு என்னுடைய அந்த புண்ணிய செயலின் பலன் கிடைக்கட்டும். இல்லையெனில் என்னுடைய அனைத்து புண்ணிய கர்மமும் பலனற்று போகட்டும். ரகுநந்தனா, எனக்கு தெரியும் தங்களுக்கு சீதை உயிரை விட அதிக அன்பானவள் என்று. தாம் இதையும் அறிவீர்கள், சீதை என்றுமே தூய்மையானவள் என்று. ஆனால் மக்களின் குற்றச்சாட்டுகளின் காரணமாகத்தான் தாம் அவரை தியாகம் செய்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு முறை தமக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். நான் எனது 5 இந்திரியங்கள் மனதின் ஆற்றல் மூலமாக சீதையின் புனித தன்மையை நன்றாக புரிந்து கொண்ட பிறகே அவளை என் பாதுகாப்பிலே ஏற்றுக்கொண்டேன். மன்னா, எனது ஞான கண்களால் இதை அறிந்து கொண்டேன். சீதையின் எண்ணமும் சிந்தனையும் மிகவும் புனிதமானதென்று. எனவேதான் இவள் எனது ஆசிரமத்திற்குள்ளே நுழைய முடிந்தது. இவளின் ஒழுக்கம் என்றுமே தூய்மையானது. பாவம் இவளை சீண்டக்கூட இயலாது. என்றுமே இவள் கணவனையே தெய்வமாக ஏற்பவள். எனவே தமக்கு எனது பேச்சிலே நம்பிக்கை இருந்தால் இவளை முழு மதிப்புடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு ராஜ சிம்மாசனத்திலே இடமடையுங்கள். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின்